பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பேதுரு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 12. ஆண்டவரின் கண்கள் நேர்மையானவர்களை நோக்குகின்றன, அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டை கேட்கின்றன. ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றன. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டி கொடுத்து என் ஆண்டோடைய கரங்களில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்க ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தி அதிகாலையிலே தட்டி எழுப்பியதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. நாங்கள் சோர்ந்து போய்விடக் கூடாது, வீழ்ந்து போய்விடக் கூடாது, நாங்கள் குற்றம் உள்ள நெஞ்சனராக வாழ்ந்துவிடக் கூடாது. நாங்கள் இந்த உலகத்திலே என் ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், என் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்பதற்காகவே வல்லமையான தூதர்களையும் புனிதர்களையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அன்னு தினமும் எங்களை சுற்றிலும் வேலியடைத்து பாதுகாக்கின்றீர். அன்னு தினமும் எங்களுடைய தேவைகளை சந்திக்க நீர் கடந்து வருகின்றீர். அன்னு தினமும் நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர். நாங்கள் விரும்பி கேட்கக்கூடிய எல்லாவற்றையும் எங்களுக்கு தருகின்றீர். சில நேரங்களில் நாங்கள் கேட்கக்கூடியது எங்களுக்கு கிடைக்காமல் இருக்கக்கூடிய நேரத்திலும் கூட ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு சென்று விடாதபடி நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பலவீனங்களை அப்புறப்படுத்துகின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இரக்கம் நிறைந்த தெய்வமே, இந்த நாளிலும் கூட உமது இரக்கத்திற்காக அநேக பேர் காத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. ஏனென்றால் என் ஆண்டவருடைய இரக்கம் அன்றி நாங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது, வாழ முடியாது, மகிழ்ச்சியோடு இருக்க முடியாது, சந்தோஷத்தை இழந்து போய்விடுவோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆனாலும் தகப்பனே, நீர் எங்களோடு கடந்து வருகின்றீர். நாங்கள் பாவியாக இருந்த பொழுதே எங்களுக்காக தன் உயிரை கொடுத்து எங்களை மீட்டு ரட்சித்த அன்பு தெய்வமே, உம்மை நாங்கள் தெந்தலித்து வணங்குகிறோம் அப்பா. உமது பாதம் தொட்டு நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களை அரவணைத்துக் கொள்வீராக. தாய் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுவதைப் போல நீர் எங்களை தேற்றுவீராக. யார் யாரெல்லாம் இந்த நேரத்திலே அதிகாலையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் ஒவ்வொருவரையும் தேற்றுவீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குற்ற பழிகளை எடுத்து மாற்றிடுவீராக. உன்னத பலத்தை கொடுப்பீராக. இறை அனுபவத்தை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியின் பலத்தை